அஜித்தை கடவுளே என்ற வார்த்தையை புறக்கணித்து அஜித்தை அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? அதை பற்றி பேசிய ஒரு சில நாட்களுக்கு முன்பு வலைபேச்சு அந்தணன் சிறந்த ஒரு பத்திரிகையாளர் அவர். அவரே அஜித்தை தரைக்குறைவாக பேசிய ஒரு அறிக்கையும் உண்டு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோல தெளிவாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியருக்கு சாவை கிடையாது என்ற இந்தியாவின் வரலாறு. வலைபேச்சு அந்தணன் ஒரு சிறந்த ஒரு பத்திரிகையாளர். அவருக்கு வணக்கம். இப்போதாவது உங்களுக்கு நம் தல அஜித்தை பற்றி புரிகிறதா? அஜித் ரசிகர்களை அவர் எப்படி வைத்திருக்கிறார் என்று தெரிகிறதா? இதை பற்றி இப்போதுதான் உங்களுக்கு புரிந்திருக்கிறதா? ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருந்த நீங்கள், சினிமா துறையிலும் ஒரு பத்திரிகையாளராக இருக்கும் நீங்கள், ஒரு சினிமாவில் பிரபலமாக இருக்கும் ஒரு நடிகரை புரிந்து கொள்வதற்கு இத்தனை நாள் அவகாசம் தேவைப்பட்டதா? அல்லது அஜித்தை பற்றி தெரியாமல் புரிந்து கொண்டு பேசினீர்களா என்று தெரியவில்லை. ஆனால் நீங்கள் வருத்தம் அளிக்கும் வீடியோவை பார்த்தே நீங்கள் அந்த வருத்தத்தை சொன்னி நான் வருத்தம் அளித்துள்ளேன், அதற்காக வணங்குகிறேன் என்ற வீடியோவையும் பார்த்தேன். ஆனால் நன்றாக பேசியிருக்கிறீர்கள். ஆனால் அதை அஜித்தை பற்றி புரிந்து கொள்வதற்கு இத்தனை காலம் தாமதம் ஏன் என்ற கேள்வி எனக்குள் எழுகிறது. அதற்காகத்தான் இந்த வீடியோவின் பதிவு. அஜித்தின் அறிக்கை பார்த்த பின்புதான் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அஜித்தின் அறிக்கை பார்க்கும் முன் அஜித் எப்படி உள்ளவர், இந்த மாதிரி சில விஷயங்களை அஜித்தாக சொல்லக்கூடியவரா இல்லை. அஜித்தை பற்றி தெரிந்தவர்களுக்கு அஜித்தை நீங்கள் ஆரம்பத்திலே அஜித்தை பற்றி கவனிச்சு இருந்தால், நற்பணி மன்றங்களை ஒழித்தவர், என் புனைப்பெயர்கள் வேண்டாம், புகழ்பெயர்கள் வேண்டாம், என்னுடைய பெயர் மட்டும் வந்தால் போதும், சினிமாவில் எனக்கு அடிதடி மீசிக்கூட என்னுடைய பெயர்களில் புனைப்பெயராக இருக்கக்கூடாது என்பதற்காக விதிவிலக்குகளையும் அதுக்கு அடித்தளம் போட்ட ஒரே நடிகர் என்றால் அது நம் தல அஜித் ஒருவராகத்தானே இருக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு மனிதனை நீங்கள் எப்படி பேசியிருக்கிறீர்கள் என்று பார்த்தால், இப்போது நீங்கள் சொல்லும் அத்தனை வார்த்தைகளும் எனக்கு கேட்க இன்பமாக இருக்கிறது. நீங்கள் தான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறீர்கள் அஜித்தை புறக்கணிப்போம் என்று. இப்போது அஜித்தை எடுப்போம் என்று. எப்படி இருக்கிறது உங்களுடைய வார்த்தைகள்? அதற்காக உங்களுடைய பேச்சுக்கு நான் குற்றம் சொல்வதற்காக வரவில்லை. ஒரு மனிதனை புரிந்து வைப்பதற்கு இத்தனை காலதாமதம் ஏனென்றுதான் எனக்கு புரியவில்லை. இத்தனைக்கும் நீங்கள் ஒரு சிறந்த ஒரு பத்திரிகை ஆசிரியர். உங்களுக்கு சினிமா துறைகளை பற்றி நன்றாகவே தெரியும். ஒரு மனிதரை பற்றி நன்றாகவே புரிய முடியும். அப்படி நீங்கள் புரிந்து கொண்டவர்கள் சமீப காலமாக அதிகமாக அஜித்தை பற்றியே நீங்கள் தாக்கி பேசியிருக்கிறீர்கள். அத்தனை வீடியோக்களை நான் பார்த்துள்ளேன். அதை தாக்கி உங்களுக்கும் ஒரு வீடியோவை நானும் சிறப்பேன். இப்படி இருக்கும்போது அதற்காக எத்தனை எதிரொலிகள் பார்த்தீர்களா? இத்தனை விஷயங்களை கடந்து செல்லும் போது அதற்கான ஒரு அறிக்கை அஜித் வெளியிட்டார் பாருங்க. எங்க இருக்கிறாருங்க? நீங்க கடவுளானு கொண்டாடினாலும் அதுக்கு மேலதான் அவர் போராடி தவிர அதற்கான ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு அதற்கும் மேல் நான் ஒரு மனிதர் என்ற ஒரு நிபந்தனையை காட்டுகிறார் என்ற ஒரு அக்கறை அவருக்கு இருக்கிறது அல்லவா? அதுதான் அவருடைய குறிக்கோளே. அதுதான், தன் வேலை உண்டு பாருங்கள், தன்னை பற்றி நீங்கள், உங்கள் குடும்பங்கள் இருக்கிறது, உங்களுக்காக நீங்கள் வாழுங்கள், உங்கள் குடும்பத்துக்காக வாழுங்கள், நாட்டு நலனுக்காக உங்களை சேவை செய்ய தயார் பண்ணி கொள்ளுங்கள், அப்படி என்று ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு கொடுக்கும் ஒரு ஆதகம் அவர் இருக்கிறதுக்கென்றால் நாடு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும் ஒரு எண்ணம் தானே சார். இத்தனை எண்ணங்களை ஒரு மனிதன் மனசுக்குள் புதைத்து வைத்து விட்டு வெளியில் அமைதியாக இருந்தால் நீங்கள் என்னவாகவும் பேசலாம் என்ற ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்கிறேன். இத்தனை கதைகளை நீங்கள் கடந்து செல்லும் போதுதான் அவருடைய அறிக்கை. இதை நமக்கு தாண்டி சென்றால் இன்னும் ஒரு அதிகமான வீழ்ச்சியில் சந்திக்க வேண்டிய சூழல்கள் ஏற்படும். பல பேர்கள் மனசு இந்த மாதிரி சம்பவங்கள் காயப்படுத்தும். பல பேர்கள் புரிந்து கொண்டு இருப்பார். அப்படித்தான் நினைக்க வேண்டும். அதனால் இந்த விஷயத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டை அவர் வெளியிட்டிருக்கிறார். அவருடைய கையெழுத்து இல்லை என்றால் அவருடைய சத்தியமும் வார்த்தையும் அதில் நிறைந்திருக்கிறது அந்த அறிக்கை. அந்த அறிக்கையை நீங்கள் படித்து சொன்னீர்களே, உண்மையில் எனக்கு கண்ணீர் தான் வந்தது. ஒரு மனிதன் இப்படி இந்த உலகில் வாழ்கிறான் என்றால் அதற்கு பெருமை சிறந்த ரசிகர்களுக்கு நிச்சயமாக ஒரு சல்யூட் தான். உங்களுக்கு சல்யூட் செய்ய எனக்கு தோணுது. ஆனாலும் நீங்கள் கடந்த காலங்களில் அவரை பற்றி தாக்கி பேசினீர்களே,
அதை பற்றி புரிதலில்லாமல் இன்று புரிந்து கொண்டேரே, அவருக்கு தலைவணங்கு வணக்கம் சொன்னீரே, அதற்கு பிறகு உங்களுக்கும் ஒரு ரசிகர்களாக நாங்கள் உருவாகிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு இனி எப்படி மதிப்பு வரப்போகிறது நீங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி சூழலில் அஜித்தை கடவுள் என்ற வார்த்தையை அஜித்தை புறக்கணிப்போம், அஜித் அதை புறக்கணித்து விட்டார் என்ற ஒரு பதிவை நீங்கள் பார்க்கும் முன் அவரை பற்றி என்னவெல்லாம் பேசினீர் அத்தனைக்கும் இன்னைக்கு தலை வணங்கி கொண்டு நீங்கள் பேசும் வார்த்தைகள் வலைபேச்சு அந்தணன். நீங்கள் சிறந்த ஒரு பத்திரிகை ஆசிரியர். இந்த மாதிரி ஆசிரியர்களுக்கு இப்பேற்பட்ட நடிகர்களை குணாசியமா உங்களுக்கு தெரியாது என்ற ஒரு கேள்வி என் உள்ளத்தில் எழுகிறது. அது எப்போதும் எழுந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு தெரிந்தாலும் தெரியாத மாதிரி சில விஷயங்களை நீங்கள் பேசிக்கொள்வீர்கள் என்றும் தெரியும். ஆனாலும் இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் மனம் ரீதியாக உணர்ந்துள்ளீர்கள் என்ற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்கிறதல்ல. அதுக்கு என்னுடைய மனது ஆறுதலை கொடுக்கிறது. இப்படித்தான் அஜித்தை தெரியாதவர்களுக்கு புரிய வைப்பது அஜித்தின் ஒரே ஒரு கடிதம் போதும். அந்த கடிதம் உங்களை மாற்றும் என்ற நம்பிக்கை அஜித்துக்கு வந்திருக்கிறதல்லவா? அந்த மாதிரி மனநிலை உள்ளவர்தான் அஜித். அஜித்தை பற்றி நமக்கு இங்க பேசுவதற்கு இல்லை. ஏனென்றால் அவருடைய சிறந்த படைப்பும் இன்னைக்கு நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீர்கள். அவருடைய சிறந்த படைப்பு, சிறந்த சினிமாவின் படைப்பும் தகுதியாக இருக்கிறது. அதை பயணித்து செல்லும் ஒரு தொழிலாளியாக அவர் சென்று கொண்டிருக்கிறார். அவரை நீங்கள் கடவுள் என்று சொல்வதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றுதான் இருந்திருக்கிறார். ஆனால் அது தொடர்ந்து வினையாக பயன்படும் போது அதை தாங்கிக் கொள்கிற உடல்நிலை அவருக்கு இல்லை என்பதற்காகத்தான் இந்த அறிக்கையை வெளியிட்ட பிறகு உங்களை போன்ற சில பேர்கள் இதை போன்ற மீடியாக்களில் பேசும்போதுதான் சில சத்தியங்கள் அங்கே நிரூபணமாகிறது என்பது அஜித்துடைய எண்ணங்களாக இருக்கலாம். ஆனால் அஜித்தை பற்றி நீங்கள் புரிந்து கொண்ட விதம் எங்களுக்கு நல்ல ஒரு நன்மையை தருகிறது. இதை பற்றி கேட்கின்ற அஜித் ரசிகர்களும் இந்த மாதிரி வீடியோக்களை பார்த்து ரசிக்கின்றனர். ஆனாலும் அஜித்தை நீங்கள் குரல் கொடுத்து பேசினாலும் உங்களை குரல் வைத்து தாக்குவதற்கு பல ரசிகர்கள் கூட்டங்கள் இங்கே இருக்கிறது. அதுவரைக்கும் அஜித் பொறுத்திருந்து பார்க்கவில்லை. அஜித்துடைய அந்த வார்த்தை அவருக்கே தெரிந்து விட்டது. நம்மளை ஏன் கடவுள் என்று கொண்டாடினார்கள், அதை கூட அவரு கூட தரை குறைவாக நினைத்து கொண்டுதான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இதை நமக்கு கொண்டாடத்தான் செய்ய வேண்டும் அல்லவா? நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை புறக்கணித்து கொண்டாலும் அந்த அளவுக்கு ஒரு மனிதன் அதை விட மேலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதானே அர்த்தம். இப்பேற்பட்ட மனிதன் 100 ஆயுசு வரை வாழ வேண்டாமா? அதுதாங்க சத்தியம், தர்மம். இங்கே நிச்சயமாக ஒரு நாள் ஜெயிக்கும். அதுபோலதான் நம் தல அஜித். சில நல்லது கெட்டது அவருக்கு தெரியும். அதை தெரியாதவர்கள் அல்ல நீங்கள். ஆனால் தெரியாதது போல பேசிக்கொண்டு பல விஷயங்களில் அவரை பற்றி அவர் மீதின்று ஒரு குரல் உங்களுக்கு வந்த பிறகுதான் நீங்கள் தெளிவாகிறீர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது என்று எனக்கு தெரியும். ஆனாலும் நீங்கள் தெளிவாக பேசினீர்கள் என்று எனக்கு அதன் புரிதல் இருக்கிறது. கடைசியாக சொல்கிறேன், இத்தனைக்கும் அஜித் எந்த மாதிரி ஒரு மனுஷன் என்பது உங்களுக்கு தெரியாமல் சத்தியமாக இருந்திருக்காது. ஆனால் எதற்காக நீங்கள் அப்படி பேசினீர்கள் என்றது சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். ஆனால் நீங்கள் இப்போதாவது அஜித்தை புரிந்து கொண்டீரே என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு மன நிறைவை கொடுக்கிறது. இந்த ரசிகர்களும் எங்களுடைய ரசிகர்களும் அஜித்துடைய ரசிகர்களுக்கும் இது ஒரு நிம்மதியை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் இது போன்ற தகவலுக்கு நம் வலைபேச்சு பத்திரிகையாளரான நீங்கள் இதை போன்ற வீடியோக்களை பேசும்போது அஜித்தை தெரிந்து கொண்டு நீங்கள் பேசுங்கள். அஜித்துடைய குணாசி இதுவா என்று நீங்கள் புரிந்து கொண்டால் அதுவே இங்கு சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் நிலையாக இருக்கும் என்பதை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். இது உங்களுக்கு சுட்டி காட்டாதல்ல, வதம். இப்படி என்று நான் சொன்னால் அது உண்மையானதுதான் என்று தெரியும். ஆனால் நாங்கள் புரிந்து வைத்த அளவிற்கு ஒரு மனிதனை நீங்கள் புரிந்து வைக்கவில்லை என்ற ஒரு மனநிலை எங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய ஒரே வீடியோ எங்கள் அத்தனையும் மனநிலையும் மாற்றுகின்றன என்பதை புரிகிறது. மீண்டும் இது போன்ற தகவல் உங்களுக்கு சொல்லும் வரை நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு முறை வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியருக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு